வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ரஞ்சினி சுகுந்தன் அம்மா, வாழ்க வளமுடன். மிக்க வாழ்க நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்று இந்த நல்லதொரு சிந்தனைக்கு எனக்கு வாய்ப்பளித்த ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை குழுமத்தை சேர்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கு மறைபொருள் சுரங்கம் அப்படிங்கிற ஒரு சிறப்பானதொரு தலைப்பு எனக்கு கொடுத்திருக்காங்க. மனிதனுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா இறைநிலையை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு பயணம் தான் அப்படின்னு அருட்தந்தை அவங்க சொல்றாங்க. இந்த மறைபொருள் சுரங்கம் தலைப்பு கிடைச்ச உடனே நான் நிறைய படிச்சு பார்த்தேன். ஆனா என்ன சொல்றது படிக்க படிக்க அது நிறைய வந்துகிட்டே இருக்கு. எல்லாமே புரியுதா அப்படின்னு பார்த்தோம்னா புரியுற மாதிரியும் இருக்கு, அது புரியாத மாதிரியும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இந்த தலைப்புக்கான சிந்தனை எல்லாமே இருந்தது. ஏன்னா இறைநிலை அப்படிங்கிறது நாம உணரக்கூடிய, பார்க்கக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது இறைநிலையில இருந்து தான் வந்திருக்கோம். நீ எங்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இறைநிலையை நோக்கி தான் நம்ம போக போறோம். ஆனா அந்த வாழுங்காலத்தை நம்ம பொருளை ஈட்டுவதற்கும் புலன் சம்பந்தமான அனுபவங்களை பெறுவதற்கும் தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர இந்த இறைநிலையை அறிந்து கொள்வதற்கு நம்ம பெருசா ஒன்றும் முயற்சிகள் எடுத்துக்கிட்டது கிடையாது. அதனாலயே அது நமக்கு ஒரு தெரியாத விஷயம் மாதிரி இருக்கு. இப்ப இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு ஆதியா உள்ள அந்த மறைபொருள் அதுதான் கடவுள் அப்படின்னும் தெய்வம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த மறைபொருளை தான் சுரங்கம் அப்படின்னு இந்த தலைப்புலையும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப சுரங்கம் அப்படின்னா என்ன? இப்ப செயற்கையா உருவாக்க முடியாத எந்த ஒரு பொருளையும் நம்ம பெறணும் அப்படின்னா சுரங்கம் தோண்டி நம்ம அதை இயற்கையாவே கிடைக்கிறத நம்ம எடுக்கிறோம். உதாரணமா நிலக்கரி, தங்கம், இது மாதிரியான தனிமங்கள். அப்ப நம்ம இதை தோண்டிக்கிட்டே போக போக நமக்கு இந்த தனிமங்கள்லாம் பூமிக்கடியில எவ்வளவு ஆழம் வரைக்கும் எந்த இடத்துல இருக்கோ அங்க அது நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்குது. அது போல ஆதி மூலமாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை நாம அறிய முற்பட்டோம்னா அதற்கு உண்டான நடவடிக்கையில நம்ம இறங்கணும்னா சுரங்கம் போல நம்ம ஆழ்ந்து போக போக நமக்கு அது கிடைச்சுக்கிட்டே இருக்குது. அப்படி கிடைக்கக்கூடிய அத்தனையும் நமக்கு பொக்கிஷங்கள் தான். வெறும் தங்கத்தையும் வைரத்தையும் நம்ம பொக்கிஷமா நினைக்கிறோம். ஆனா அதை விட மாபெரும் பொக்கிஷம் இந்த இறைநிலையை நாம் அறியக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான். இப்போ உயிர், மனம், மெய், காந்தம் இது எல்லாமே மறைப்பொருட்கள் அப்படின்னு சாமிஜி சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. அப்ப கடவுள் உண்டா இல்லையா அப்படிங்கிற கேள்வி மனுஷன்கிட்ட எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா அவன் சிந்திக்க தொடங்கின நாள்ல இருந்தே இந்த உலகத்துல இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவையெல்லாம் மறைபொருள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மறைபொருள்களை நம்ம புலன்கள் மூலமா காட்ட முடியாது. அந்த காரணத்தினாலேயே கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இத உணராத அந்த ஒரு தன்மையினாலதான் குருடர்கள் யானையை பார்த்த கதையா நம்ம எப்பவுமே எதையோ ஒண்ணு தேடி அவங்கவுங்க அறிவுக்கு என்னென்ன எட்டுச்சோ அதை நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். இப்போ ஒரு 5 குருடர்கள் இருந்தாங்களாம். அந்த 5 குருடர்களும் யானையை ஒரு சமயம் பார்த்திருக்காங்க. அப்ப அந்த யானையை பார்த்த போது அந்த 5 திருடர்களும் அந்த குருடர்களும் அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க நிலையில இருந்து எப்படி அனுமானிச்சாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு குருடன் அந்த யானையை தொட்டு தடவி பார்க்கும்போது அந்த யானையோட காலை பார்க்கிறாரு. அப்ப அந்த காலை அவர் பார்த்த உடனே யானைன்னா எப்படி இருக்கும், அது உரல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு.
அப்ப 2வது ஒரு குருடர் வந்து யானையை தடவி பார்க்கும்போது அவருக்கு காது கிடைக்குது. அப்ப அந்த காத பார்த்த உடனே யானை வந்து எப்படி இருக்கும் தெரியுமா? அது வந்து சொலவு மாதிரி இருக்கும். நம்ம புடைப்போம் இல்லையா? அந்த சொலவு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 3வது குருடர் வந்து அத தடவி தடவி பார்க்கும்போது வயிற பார்த்துக்கிறாரு. அப்ப வயிற பிடிச்ச உடனே, "இல்ல, இல்ல யானை அப்படி இருக்காது. அது பானை மாதிரி இருக்கும்" அப்படின்னு சொல்றாரு. 4வது குருடர் வந்து அதோட வாலு கிடைச்சிருக்கு. வால பார்த்த உடனே, "இது வந்து ஒரு தடி மாதிரி இருக்கு. லேசான ஒரு தும்பு தடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கு" அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப 5வது குருடர் வந்து அதோட தும்பிக்கைய பார்த்துட்டு, "யானை வந்து உலக்க மாதிரி" அப்படின்னு சொல்றாரு. இதுல வேடிக்கை என்னன்னா, அந்த 5 குருடர்களும் என்ன சொன்னாங்களோ, அதையே வந்து அவங்களும் மத்தவங்களுக்கு சொல்லி, எல்லாருமே வந்து மத்த குருடர்களுக்கும் அதையே போதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, எந்த குருடர்களாலயும் யானைய சரியா அடையாளம் பாத்துக்கவே முடியலையாம். ஏன்னா அவங்கவங்க எந்த நிலையில இருக்காங்களோ, அந்த நிலையில தானே ஒண்ணு சொல்ல முடியும். அப்போ இந்த மனிதர்கள் இத்தனை ஆண்டு காலங்கள் இருந்தவங்க எல்லாருமே, ஞானிகள் மத்தவங்க எல்லாருமே அவரவர்கள் உணர்ந்த வகையில அவங்கவங்க அந்த மறைபொருள் விளக்கத்த மத்தவங்களுக்கு சொல்லிட்டு போனாங்க. ஆனா நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்க எந்த அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத பொறுத்து, அது நம்முடைய அறிவின் தரமா, அறிவாட்சி தரமா அது இருக்கிறதுனால, பலவேறு வேறுபாடுகள் அந்த மறைபொருள பத்தி நம்மளுக்கு இருக்கு. இத சாமிஜி இன்னொரு உதாரணம் கூட அழகா சொல்லுவாங்க. அம்மா வந்து உட்கார்ந்து பூ கட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த நூல்கண்ட வச்சுட்டு ஒரு வேலையா எந்திரிச்சு போனாங்களாம். அந்த குழந்தை வந்து அந்த நூல்கண்ட எடுத்து மொத்தம் உடைச்சு, உடைச்சு ஃபுல்லா பிரிச்சு போட்டுச்சாம். அம்மா வந்து பார்த்த உடனே, ஐயோ! இப்படி பாழாக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த நூல்கண்ட எடுத்து பழைய நிலைமைக்கு கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனா துன்னல் விழுந்துருச்சு இல்லையா? அதனால அத வந்து அவங்க வெட்டி, வெட்டி எடுத்து அந்த நூல வந்து எடுத்து வைக்கிறாங்க. இதத்தான் சாமிஜி வந்து சொல்லுவாங்க. அவரவர் உணர்ந்த வகையில சொல்லும்போது, பல துண்டுபட்டு அந்த இறைநிலைய பற்றின விஷயம் நமக்கும் துண்டு துண்டா தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம மகான் மாதிரி சில மகரிஷிகள், சில ஞானிகள், சில மகான்கள் இறைவனை வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர்வா நம்மளுக்கு உணர்த்துனாங்க. சாமிஜி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இந்த குருடர்கள் எப்படி இந்த யானைய பார்த்தாங்களோ, அது மாதிரி இந்த இறைநிலைக்கு உவமை சொல்ல முடியுமா? அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. அதாவது உவ உவமையினால் உண்மை பொருளை உணர முடியுமானா, உணரவே முடியாது. பொருளின் அருகில வேணா நம்ம போகலாம். ஆனா அத உணர முடியாது. அதனாலதான் வேதாந்தங்களை எல்லாம் உபநிஷத்துகளா மாற்றின போது, அதுக்கு வந்து உபநிஷத்து அப்படின்னு பேர் வந்ததாம். உபநிஷத்து அப்படின்னா, மிக அருகில் கொண்டு போய் வைப்பது அப்படிங்கிறதுதான் பொருள். அது பக்கத்துல போய் வைக்கிறது, சேர்த்து விடுவது தான் தவிர அதோட வேலைய தவிர, அதுவே உணர்த்தி விட முடியாது அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இதுக்கு அழகா ஒரு உதாரணம் கூட நம்மளுக்கு புரியிற மாரி சாமிஜி சொல்றாங்க. அதாவது இனிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியா எடுத்துக்கலாம். இப்ப சர்க்கரை போல இருக்கும் அப்படின்னு சொல்றோம். கரும்பு மாதிரி இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு பழம் மாதிரி இனிப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, இனிப்புக்கு அது ஒரு உவமையே கிடையாது. இப்போ பழங்கள்லயே பல வகை இருக்கு இல்லையா? அப்ப மாம்பழம் இருக்கு. அது இனிப்பாத்தான் இருக்கும். வாழைப்பழம் இனிப்பாத்தான் இருக்கும். ஏன்னா ஒரு பழத்திலேயே ஒரு 100 விதமான பழங்களை எடுத்து வச்சு இப்ப மாம்பழத்திலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டாலும், எல்லாம் இனிப்பா இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்குமா? அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்ப அந்த அதே மாதிரி வாழைப்பழத்துக்குள்ள இனிப்புக்கும், மாம்பழத்துக்குள்ள இனிப்புக்கும் வேறுபாட்டை நம்மளால விலைக்கு சொல்ல முடியுமா? நம்ம குழந்தை இப்ப சாப்பிடுது. இது இப்படி இனிக்கும், இது இந்த மாதிரி இனிக்கும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா முடியாது அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இதையெல்லாம் அவங்க அனுபவிச்சு உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் வாழைப்பழம்னா இப்படி இருக்கும், மாம்பழம்னா இப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த அதே போல அந்த இறைநிலை அப்படிங்கிறதும் எல்லா மதங்கள்லயும் எல்லா இது இடத்துலயும் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. அந்த ஒன்றுக்கு நம்ம எத்தனை உவமை தான் காட்டுறது? அப்ப உவமையே நம்ம அதுக்கு காட்ட முடியாது. அப்ப இதனால அவனே அதுவாகி அந்த நிலை அடைந்த அனுபவத்தில் நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சாமிஜி சொல்றாங்க. நாமளே அந்த இறைநிலையை உணர்ந்து
இறைநிலைதான் நான் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தையும் உணர்ந்து நான் எப்படி அனுபவம் பண்றேனோ அதுதான் அந்த இறைநிலை, இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு அப்பதான் தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாங்க. இத பக்தி மார்க்கத்துல நாம அப்படியே நம்பி அப்படியே சரணாகதி அடைஞ்சதுலயும் நாம நிறைய சமயத்துல உணர்ந்திருப்போம். இப்ப பக்தி அப்படின்னு பார்த்தோம்னா எது பக்தி? ஒரு செருப்பு தைக்கிறவன் இருக்கிறான். அந்த செருப்பு தைக்கிறவன் காலையில அவன் தொழில ஆரம்பிச்சானா பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை கும்பிட்டு, சாமி இன்னைக்கு எனக்கு தொழில் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு அவன் தொழில ஆரம்பிக்கிறான். நிம்மதியா வேலை செய்யறான், கிடைச்ச பணத்தை வச்சு சாப்பிடுறான், குடும்பத்துக்கு கொடுக்குறான், இருந்தா சாப்பிடுறான், இல்லைன்னா அவன் பாட்டுல இருக்கிறான். இப்படி நிம்மதியா அவனுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறாரு, பல மணி நேரம் பூஜை பண்றாரு, தெய்வ கைங்கரியத்துக்காக அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்துல நிறைய செலவழிக்கிறாரு. ஆனா அவருக்கு நிம்மதியே இல்லை. அப்போ ஒரு முறை நாரதரை பார்த்து அந்த செல்வந்தர் கேக்குறாரு, எனக்கு மன அமைதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப நாரதர் விஷ்ணுவை பாக்குறாரு. விஷ்ணு நாரதர்கிட்ட சிறந்த பக்தினா எது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அந்த விஷ்ணு சொல்றாரு, நீ இந்த செல்வந்தர்கிட்டையும் போ, அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்டையும் போங்க, 2 பேர்கிட்டையுமே போய் நான் சொல்றத நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாரு. சரின்னு அந்த நாரதர் முதல்ல செல்வந்தர்கிட்ட போறாரு. அப்ப அந்த செல்வந்தர் நாராயணனை பார்த்தோன்னே தெய்வம் இல்லையா, அது எல்லாத்துக்கும் தெரியுது, வாங்க நாரதரே அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இவர் நான் நாராயணன் கிட்ட இருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓ அப்படியா, நாராயணர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த செல்வந்தர் கேக்குறாரு. நாரதர் சொல்றாரு, ஊசி காது வழியா யானையை நுழைச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த செல்வந்தர் அது எப்படி ஆகும், ஊசியோட காது சின்னதா தானே இருக்கும், யானையை எப்படி உள்ள நுழைச்சு எடுக்க முடியும், அப்படிலாம் நடக்காதே அப்படின்னு சொல்லி டவுட் பண்றாரு. சரின்னு சொல்லிட்டு நாரதர் அந்த ஏழை செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிகிட்ட போறாரு. அப்ப அவரும் அதே மாதிரி கேக்குறாரு, சாமி எங்க இருந்து வரீங்க அப்படின்னு. நாராயணன் இருந்து வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரும் அதே கேள்விய, இப்ப நாராயணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாரு. அங்கேயும் அதே பதில சொல்றாரு, ஊசி காது வழியா யானையை நுழைச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. ஓ அப்படியா, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இது நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி சொல்றாரு, இது என்ன பெரிய விஷயம், ஒரு சின்ன விதையில அவ்வளவு பெரிய ஆலமரத்தை வைத்ததே அந்த இறைவன் தானே, அவரோட வாயை திறந்தோடனே இந்த பிரபஞ்சமே இந்த குட்டியுண்டு வாய்க்குள்ள காட்டினது அந்த இறைவன் தானே, எல்லாத்தையும் நடத்தின அந்த பெருமாளுக்கு இதை செய்யறது ஒரு பெரிய விஷயமா, ஊசி காதுக்குள்ள யானையை நுழைக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்ப இதுதான் அந்த ஏழையினுடைய பக்தி அப்படின்னு சொல்லி நாரதருக்கு நாராயணன் விளக்குறாரு. அதாவது சரணாகதி, சரணாகதி அடைஞ்சு அந்த கடவுள்கிட்டயே தன்னை கொடுத்துட்டு தான் அப்படியே அந்த கடவுள் இறை நினைவிலேயே மெய்மறந்து இருந்துட்டு, ஆனா அவன் வேற எந்த விதமான சந்தேகமும் படல நாராயணனுடைய மேல. அந்த அளவுக்கு அந்த பக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி நாராயணர் நாரதருக்கு சொல்றதா அந்த கதையில இருக்கும். அப்ப அப்படியெல்லாம் பக்தி மார்க்கத்தின் மூலமா தான் நம்ம இதுவரைக்கும் அந்த தெய்வத்தை பார்த்து வந்திருக்கோம். அது நமக்கு ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு சாமிஜி சொல்லுவாங்க இல்லையா, பெற்றோர் கைப்பிடித்து நடக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு. அப்ப அதுக்கப்புறம் நடை பழகினதுக்கு அப்புறம் நாமளே நடந்து போறோம் இல்லையா, அதுதான் ஞான மார்க்கம், ஞான வழி அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இதுல அந்த அதே தெய்வத்தை பல வகையாவும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது சாமிஜி ஒரு இதுல சொல்றாங்க, தெய்வம் பல பலன்னு சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர்னு பாரதியார் சொல்லுவார். அப்ப இறைவனை பல உருவங்கள்ல, பல வடிவங்கள்ல, பல வாகனங்கள்ல அமர்த்தி அழகு பார்த்தாங்க சில பேர். ஆனா மகான்களும் ஞானிகளும் பாத்தீங்கன்னா இறைவன் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இந்த ஒன்றாகி அந்த இறைவனை ஒருமையோடு அவன் திருவடியை தொழணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த இறைவனை உணர்ந்த அருளாளர்கள். இங்க மனுஷன் தன்னிலிருந்து உயர்ந்து நிற்கின்ற இறைவனை வணங்க ஆரம்பிக்கிறான். அப்ப இங்க மனிதன் வேறு இறைவன் வேறுன்னு ரெண்டா இருக்குது. இதுதான் ரெண்டு பட்டு போனதால இது துவைதம் அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப இந்த நிலையிலேயே அமர்ந்து ஒன்றி ஒன்றி உணர்ந்த ஞானிகள் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்களாம். இங்கதான் சாமிஜி அழகா சொல்றாங்க, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன் அப்படிங்கிறாங்க. இது துவைதம்னு சொல்லப்படுது. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி நிலை. இது அத்வைதம். இங்க அவங்க ரெண்டு பேரும் கிடையாது, ரெண்டு பேருமே ஒருத்தர் தான். இத சாமிஜி நம்மளுக்கு அழகா புரியக்கூடிய வகையில சொல்லுவாங்க. பாலு தயிர் அப்படின்னு உதாரணம் சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டு வேற வேற இருக்கிற வரைக்கும் அது ரெண்டு. அந்த பால்ல தயிர் உர ஊத்தி வச்சோம்னா மறுநாள் காலையில இருக்கிறது தயிர் மட்டும்தான். அது போல நம்மளும் இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்ந்த பிறகு நாம ரெண்டு பேர் கிடையாது, ஒருத்தர் தான் அப்படிங்கிறத இதத்தான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னும் தத்துவமசி அப்படின்னும் சொல்லி வச்சாங்க. உன்னுள்ளே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க அப்படின்னு சொல்றாங்க அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவங்க. தெய்வம் பல என்று சொல்லுதல் பக்தி நிலை, இறைவன் வேறு மனிதன் வேறு அப்படின்னு பார்த்து வணங்குதல் ஞான நிலை, என்னுள் இருப்பதே அவன்தான் அப்படின்னு அவனோட நம்ம ஐக்கியமாயிடுறோம் இல்லையா, அதுதான் முக்தி நிலை அப்படின்னு சொல்றாங்க. இத ஒரு சச்சிதானந்தம் ஒரு கவியிலையும் சாமிஜி சொல்லுவாங்க. உயிரின் இயக்கமே உணர்ச்சிகள் அனைத்துமாம், உயிரின் உணர்தலே உள்ளமாம் அறிவிதே, உயிரின் ஒடுக்கமே வெளியனும் உயர் வீடு, உயிரின் நிலைகளே உயர் சத் சித் அனந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எண்ணம் தான் முக்கியமான ஒரு விஷயமா சாமிஜி சொல்றாங்க. எண்ணுவதால் பார்வையினால் சூனியத்தை இன்னபடி என அறிந்திட முடிந்திடாது. எண்ணத்தால் யூகித்தே சூனியத்தை ஏதோ ஒருவாறாக உணரலாகும். எண்ணத்தை எண்ணத்தில் லயிக்கச் செய்து எண்ணத்தை பழகுபவர் எப்போதேனும் எண்ணமே தானுமன்றி ஒடுங்க நேரும், எல்லோருக்கும் எப்போதும் அது கிட்டாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது எப்ப எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இறைநிலை உணர்ந்த அறிவு இருந்தா தான் அது எல்லாருக்கும் கிட்டும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இந்த பேரியக்க மண்டல தோற்றங்கள் எல்லாத்துலயும் சிறந்ததொரு தெய்வீக கருவூலம் மனித பிறப்பு தான் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இப்ப பிரம்மமே பிரம்மம் அப்படிங்கிறதே தெய்வம்னு போற்றப்படுது. அதுவேதான் இறைவெளியா எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள சுத்த வெளி அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்தி காமிச்சிருக்காங்க. இதுதான் எல்லாம் வல்ல பேராற்றல். அந்த எல்லையற்ற விரிவு நிலை உடையதாக இருக்கிறதுனாலதான் புலன்களுக்கு எட்டாத ஒரு விஷயமா அது நமக்கு இருக்கு. இப்ப மனிதன் அப்படிங்கிற ஒரு தோற்றமே பிரபஞ்சத்தின் ஆதி நிலையாக உள்ள இறைவழி முதற் பொருளாகவும், ஆறாவது அறிவு கொண்ட மனித மனமே இறுதியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு முனையில் தெய்வம், மறுமுனை ஒரு முனையில் மனிதன், மறுமுனையில் தெய்வம்னு சாமிஜி சொல்லி கொடுத்திருக்காங்க நமக்கு. அப்ப ஆதி முதல் அந்தம் வரையில உள்ள அனைத்தையும் இணைத்து ஒரே அகக்காட்சியா காணக்கூடிய பேரறிவு தான் நமக்கு சாமிஜி சொல்லியிருக்காங்களே அந்த பிரம்மஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. இத்தகைய அறிவு தான் இறைநிலை உணர்ந்த அறிவு. அதுவேதான் முடிவு நிலையான மனிதனுடைய உட்பொருளான அறிவாகவும் இருக்கு. அறிவு தான் தான் தானாகவும் இருக்கக்கூடிய முழுமை நிலை உணர்ந்த தெளிவாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த தெளிவு நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மறைபொருட்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய அகக்காட்சியில தான் நாம அதை காண்றதுக்கு பாக்குறதுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அகக்காட்சி நமக்கு ரொம்ப முக்கியம். இதுக்காகத்தான் நமக்கு தவத்துல எல்லாம் உள்ளுணர்வா நிறைய நம்ம நம்ம நமக்குள்ள போய் நம்ம உணரணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காட்சியில ரெண்டு வகை இருக்காம். ஒண்ணு புறக்காட்சி. அது நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, புலன்கள் மூலமாக நாம் அறியக்கூடிய காட்சி. இன்னொன்னு அகக்காட்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அகக்காட்சியை அறியறதுக்கு தான் மனசு நமக்கு நுண்ணிய நிலைக்கு போகணும். இத அவ்வை பெருந்தகையார் கூட ஒரு இடத்துல சொல்றாங்க, அடைத்திட்ட வாயில் வழியே மனதை வைத்து படைத்தவன் தன்னையே பார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அடைத்திட்ட வாயில் வழியா நம்ம எங்க போனோம் அப்படின்னா இறைவனை உணர்றதுக்கு அப்படித்தான் போகணுமா.
அப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த அசைற பொருட்கள், அசையா பொருட்கள், நாம் காணக்கூடிய பொருட்கள், காண முடியாத பொருட்கள், இது எல்லாத்துலயுமே இறைவன் நிறைஞ்சிருக்கிறான். நாம பல உருவங்கள்ல வழிபட்டாலும் இருக்கிறது ஒரே பரம்பொருள் தான். அதுவே எங்கும் என்றைக்கும் உண்மை பொருளா விளங்கக்கூடிய பிரம்மம். அப்ப நாம காணக்கூடிய மற்ற எல்லாமே உண்மை போல தோன்றக்கூடிய தோற்றங்கள் தான். அவை நிரந்தரமானதல்ல, அது அழியக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஆதிசங்கரர் நமக்கு போதிச்ச அத்வைதம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாடல் மூலமா அதை நம்ம தெரிஞ்சிருப்போம் ஏற்கனவே. தெய்வநிலை அறிந்தோர்கள் கோடி என்றால் தெளிவாக அறிவறிந்தோர் ஒருவராகும். தெய்வநிலை அதனை வெளி பிரம்மம் என்று தேர்ந்த சில சொற்களால் விளக்கலாகும். தெய்வம் உயிராகி அறிவாய் ஆற்றும் திருவிளையாடல் தன்னை உணர்ந்து கொண்ட தெய்வர்கள் அல்லார் மற்றொரு உயிரை பற்றி திருத்தமுடன் உரைப்போர் யார் வாரீர் சொல்வேன் அப்படின்னு சொல்லி சாமிஜி நமக்கு தெய்வத்தை பத்தி நிறைய சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இந்த மறைபொருளை நமக்கு உணர்த்த முற்படுறாங்க. இந்த மறைபொருளை நம்ம அடையணும்னா அதுக்கு ஏட்டுக்கல்வி நமக்கு கண்டிப்பா உதவி செய்யாது. அதற்கு மேலாகவும் சாமிஜி சொல்றாங்க, காதி துணி வேண்டாம், கற்றை சடை வேண்டாம், பாவித்தல் போதும் பரநிலை எய்வதற்கேன்னு சொல்லக்கூடிய அந்த கவியை நமக்கு சாமிஜி அங்கிருந்து எடுத்து இங்க உதாரணமா காட்டுறாங்க. அப்ப இந்த இன்ப வெள்ளத்தை தேடி எங்கெங்கோ மனுஷன் அலையிறான், வாழ்நாளை வீணாக்குறான். கடைசியில் அதை தேடி அலைய முடியாம மனக்குறையோடைய மாய்ந்தும் போகிறான் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் நாம சரிப்படுத்தி நாம உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா அதற்கு எந்த பொருளிலும் அந்த இறைவனை காண நாம முற்படணும். கீதையில கூட கண்ணன் சொல்றாரு, எந்த பொருளிலும் என்னை காண்பவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த உயர்ந்த நிலையை நாம் அடையணும் அப்படின்னா தான் நமக்கு நிறைய அகத்தவங்களும் அகத்தாய்வு பயிற்சிகளும் கொடுத்து நம்மள இருக்கக்கூடிய களங்கங்களை எல்லாம் போக்கி நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போனோம்னா நாம இங்க புனிதம் அடையும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை நாம உணர முடியும், அறிய முடியும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த விளக்கத்தையும் சாமிஜி நமக்கு கொடுத்திருக்காங்க. இறுதியாக சாமிஜி சொன்ன ஒரு அருமையான கவியும் இங்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். வெட்டவெளி என்ற பானைக்குள்ளே வேகுது பார் அண்டகோடி எனும் அரிசி, அட்டத்திக்கும் அறிவாலே துளாவி விட்டேன், ஆகாகா அதை சுவைக்க என்ன இன்பம், கிட்டிவிட்டது எந்தனக்கு இந்த பொங்கல், கேட்டவர்க்கெல்லாம் தருவேன் தகுதியானால், தொட்டுத்தான் அதை கொடுப்பேன் சூடாராது, சுவைக்க சுவைக்க இன்பம் மிகும் சூட்சும பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஏதோ நமக்கு சில தகுதி இருப்பதுனால இந்த மனவளக்கலை பயிற்சிக்கு நாம வந்திருக்கோம். இந்த அனைத்து விஷயங்களையும் நம்ம சாமிஜியின் மூலமா நிறைய தெரிஞ்சிருக்கோம். அப்போ நாம இந்த பிறவியில இனி நாம் செய்யக்கூடிய அனைத்தையும் கர்மாவை நினைத்து நல்ல முறையில் நாம இரண்டொழுக்க பண்பாடையும் ஒழுக்கம் கடமை ஈகை என்ற நிலைகளிலும் நாம சிறந்து விளங்குவோமானால் அந்த இறைநிலையை நாம் இந்த பிறவிலேயே அடைவது எளிதுதான் என்று சொல்லிக்கொண்டு, இன்னும் நிறைய இருக்க மறைய பொருள் விளக்கத்துல இருந்தாலும் நேரம் கருதி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.